முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வச்சு நம்ம சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான கிரேவி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து போட்டிருக்கேன், இஞ்சி ஒரு 4 துண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பூண்டு சேர்த்துக்கலாம், ஒரு 4-5 பல். இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அதை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போகுது பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ அடுத்தது நான் ஒரு பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் நான் காலிஃப்ளவர் இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் ஒட்டுக்காவே போட்டுக்கலாம், போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சில்லி அந்த மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. இது ஒயிட் கலர், நம்ம மசால் தூள் அந்த மாதிரி சேர்த்தா நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் மாதிரி வரும். இது கொஞ்சம் ஒயிட்டாகவே தான் இருக்கும். ஓரளவுக்கு வெந்த பிறகு பாருங்கள், இந்த பதத்தில் வெந்த பிறகு நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம ஒரு தட்டில் இதை மாற்றிக்கலாம். நான் இது கூட உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதையும் இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா வேகணும், நல்லா ஃப்ரை ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப இதுவும் ப்ரௌன் கலர் மாதிரிலாம் ஆகாது, லைட்டாக கோல்டிஷாக வந்த வரைக்கும் நம்ம இதை எடுத்துட்டா போதும். இதையும் இப்போ ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். எடுத்தாச்சு. அதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, அதையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் கலக்கிக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் சேர்க்குறேன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வச்சு தான் அரைச்சிருக்கோம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பக்கம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் வச்சு அரைச்சதுனால 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், கல்லுப்பு. இது நல்லா வணங்கட்டும். இது ஒரு கொதி வரணும். லைட்டாக நான் தண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டம்ளர் கம்மியாக. ஜார் அலாசுவெல்லாம் அந்த தண்ணி பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் தவண்டு அந்த பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வணங்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வணங்கி இருக்குச்சு. எப்பவுமே மூடி வச்சா சீக்கிரமாகவே நல்லா வணங்கிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல உருளைக்கிழங்கு, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, நம்ம ஃப்ரை பண்ணனதுனால ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே இது ரெடி ஆகிடும். நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரை பண்ணி போட்டதுனால. ஒரு 1/4 டம்ளர் வந்து நான் தண்ணி சேர்க்குறேன், சேர்த்து மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் இதாகும். நம்ம காலிஃப்ளவர் போட்டதையுமே நம்ம ஃப்ரை பண்ணதுனால போட்டதையுமே வெந்துடும் ஒரு 2 மினிட்ஸ்லேயே. அதனால் ரொம்ப நேரம் விட தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தவஞ்சு வந்துருச்சு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்துருச்சு. உப்பு காரம்லாம் அதில் பிடிக்கணும். ஒட்டுக்காக சேர்த்துனோம்னா பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு காலிஃப்ளவரு. அதனால் நான் இப்போ தான் சேர்க்குறேன். ஏற்கனவே ஃப்ரை பண்ணலாம் வெந்து தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து வெந்ததுன்னா போதும், அது ரெடி ஆகிடும். உப்பு காரம் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு சாப்பிட, தயிர் சாதம்
இந்த மாதிரி சாதத்தோடலாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே ட்ரை ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.